பராசக்தி மொழி போரை பற்றி ஒரு படம் வந்திருக்கு. சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சுதா கொங்காரா எடுத்திருக்காங்க. அப்படின்ன உடனே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பேசு பொருளெல்லாம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆனால் திரை விமர்சனங்கள்லாம் பெருசாக பண்ணுறதுல நேரமும் கிடையாது. இருக்கிற நேரத்தில் சரியான அரசியல் செய்திகளை பெருசாக பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னும் போது அது அந்த பக்கமே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இது மொழிப்போர் சார்ந்த படம். மொழிப்போர் ஓரளவுக்கு நம்ம தொடர்ந்து பார்க்குற நமக்கு தெரிந்த வரலாறுங்கிறதுனால சரி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வரலாற்றை யார் எடுத்தாலும் திரித்து வேற மாதிரி தான் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இந்த படமும் வந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் என்னை தூண்டி நாளே ஒரு படத்தை போய் பார்க்க, நான் ரொம்ப நாள் கழித்து நாள் ஒரு படத்தை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்தேன். அதில் 2 விதமான செய்திகளும் இருக்குது. அதாவது சரியாக சொல்லப்பட்டிருக்கிற சில செய்திகளும் இருக்குது, நமக்கு ஏற்றுக்கக்கூடிய, நமக்கு ஒரு உணர்வு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய சில செய்திகளும் இருக்குது. அதில் நிறைய வரலாற்று பிழைகள் இல்லை திரிபிகளும் இருக்குது. இப்போ அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம். வாங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல் சுதா கொங்காரா ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுவும் மொழிப்போரை பற்றி அப்படின்ன உடனேவே அவங்களோட பின்புலம் ஒரு தெலுங்கு பின்புலம் கொண்டவங்கன்றது எல்லாருக்கும் தெரியுது. அப்போ அந்த படத்தை எப்படி எடுக்க போகிறாங்க, என்ன வரலாற்று திரிபுகளை செய்ய போகிறாங்க, கருணாநிதியை, அண்ணாவை, பெரியாரை தூக்கி கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்களா, இந்த திராவிட சார்போட வரப்போகுதா அப்படிங்கிற நிறைய கேள்விகளும் அந்த மாதிரி ஒரு சந்தேக பார்வையும் தான் வந்துச்சு. அதனாலேயே படத்தை கட்டாயம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த செய்திகள் அந்த அளவுக்கு இல்லை. அதாவது நான் சொன்னது அரசியல் செய்திகள் அந்த அளவுக்கு இல்லை. அதாவது அண்ணாவையோ கருணாநிதியோ ஈவேராவையோ தூக்கி காட்டணும்னு நினச்சிருக்காங்கன்னா அப்படி பெருசாக பண்ணலை. அண்ணாவோட சாயல், அண்ணாவுடைய பேர் அது கொஞ்சம் அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்க தவிர மற்றதெல்லாம் பெருசாக, கருணாநிதிக்கு மொத்தமாக 2 சீன் தான். கருணாநிதியை விட அதிகமாக அன்பழகனுக்கு ஒரு சீன் வச்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே நான் கொஞ்சம் பின்னாடி வரேன், அந்த ஒவ்வொருத்தராக யாரெல்லாம் வராங்கன்றதை பற்றி பேசும்போது. அதுக்கு முன்னாடி சரி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கும்போது திரைப்படமாக பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களால் பார்க்கலாம். அந்த 2.5-2.25 மணி நேரம்னா உங்களுக்கு சலிப்பெல்லாம் பெருசாக தட்டுற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு பார்க்கலாம். அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வரலாற்று பின்புலத்தோடு எடுக்கப்பட்ட படம்ங்கிறதுனால அந்த பின்னணியில் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு மனச்சோர்வையும் ஒரு ஏமாற்றத்தையும் தான் எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கான காரணங்களை நான் ஒன்றா சொல்கிறேன். அப்போ திரைப்படமாக பார்க்கும்போது நல்லா இருக்குன்னா எதெல்லாம் நல்லா இருக்குன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அதில் எந்த சிக்கல், யாரும் இவங்க சரியாக நடிக்கலை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. திரைப்படமாக பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஸ்லோவாக போகுது, ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா சொல்கிற செய்திகளை பார்க்க முடியுது. அது காரணமாக நான் பார்க்குறது இது வரலாற்று பின்னணியில் வரும்போது வரலாறு அது சார்ந்ததை எடுத்திருந்தாங்கன்னா பெரிய சிக்கல் எதுவும் இருந்திருக்காது. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வழியை கொண்டு இதில் ஒரு காதலை திணிச்சு. ஏன்னா ஒரு திரைப்படம்னா ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு ஹீரோயின், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பாட்டு இருக்கணும் அப்படின்லாம் வரும்போது அந்த போக்கு தான் இந்த படத்தை சில இடங்களில் ஸ்லோ ஆக்கியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக அந்த காதல் காட்சிகள் வர அந்த முதல் பாதியில் ஒரு பகுதி தேவையே இல்லை, படத்தோடு அது பெருசாக ஒன்றியே போகலை. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சிக்கலாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வில்லனும் சண்டை போடணும். அது சண்டை போட்டால் தான் அது உச்சக்கட்ட காட்சி, கிளைமேக்ஸ்னால் அது இருக்கணுங்கிறதுனால ஒரு ட்ரெயின் சண்டை ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஒரு தொடர் வண்டியிலேயே 2 பேரும் ரவிமோகனும் சிவகார்த்திகேயனும் சண்டை போடுறது மாதிரி. இதெல்லாம் முற்றிலும் தேவையில்லாத செய்தி தான். இன்றைக்கி அப்படிலாம் எல்லாரும் எதிர்பார்த்து படத்தை பார்க்குறாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. படத்தோடு தேவைப்பட்டு வந்தால் சரி, வராமல் இருந்தாலும் சரி. அப்படி நிறைய படங்கள் வரவும் செய்யுது, அதை பார்க்கவும் செய்கிறாங்க, கொண்டாடவும் செய்கிறாங்க. அதனால் அதை நோக்கி மக்கள் நகர்ந்து கொண்டு இருக்கும்போது வழியே இதை தேவையில்லாத இடத்துல கொண்டு திணிக்கிறது போல தான் இந்த சண்டையும் அந்த காதலும் இருந்ததாக நான் பார்க்குறேன். அதுக்கு பிறகு இந்த படத்தில் மற்றபடி யார் இயக்குனர் எப்படி எடுத்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மற்றெல்லாம் சரி, இசையில் மட்டும் கட்டாயம் எனக்கு ஒரு விமர்சன பார்வை உண்டு. பாடல்கள் அது ஒன்றியே போகல. நீங்களே பாருங்கள், அதில் ஒரு
இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒரு ஒரு தொடக்க நிலையில் ஒன்று நடக்குதுன்னு காட்டுறாங்க. அதுக்கு பிறகு அது ஓய்வு பெறுது, அது ஒரு வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெற்றியை கொண்டாடுறது போல் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அது உணர்வையும் கடத்தலை, அந்த கொண்டாட்டத்தையும் கடத்தலை, ஏதோ சும்மா ஒரு நடனம் டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு பாட்டு போட்ட மாதிரி தான் அந்த பாட்டு இருந்துச்சு. பெருசாக நமக்கு ஈர்ப்போட இதை பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அது கூட அப்பப்போ அந்த உணர்வை கடத்தும் போது செந்தமிழ் தேன்மொழியா அந்த பாடலை போடுறாங்க. இன்னுமே நிறைய பாடல்கள் இருக்குது அந்த இடத்துல போடுறதுக்கு. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம்னு பாரதிதாசனோட பாட்டை போட்டிருந்தாங்கன்னா தூங்குற தமிழனை எழுப்புறதுக்கு அதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி கூட அதை அந்த உணர்வை கடத்துறதுக்கு பயன்பட்டுருக்கோம். இன்னும் நிறைய அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கலாம். அப்புறம் உண்மையிலே கூட இந்த பாடலில் ஒரு திணிப்பு நடந்திருக்கு, தெலுங்கு திணிப்பு. தெலுங்கை கற்றுக்கிட்டே ஆகணும், ஏன்னா ஹீரோயின் ஒரு தெலுங்கு. அப்போ நீ தெலுங்கை கற்றுக்கணும், தெலுங்குலேயே பாட்டு பாடணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு இயல்பாக அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, இந்தி திணிப்பை எதிர்த்து தான் அந்த வரலாற்றை பற்றி தான் படம். இந்தி திணிப்பு தப்புன்னு பேச தெரியுது, அந்த இடத்துல தெலுங்கு திணிப்பு மட்டும் சரியா? இப்படி மெல்ல தெலுங்கை திணிக்கலாம், வன்மையாக இந்தியை திணிக்கிறது மட்டும்தான் எதிர்க்கணுமான்ற கேள்வி உண்மையாக இந்த வரலாற்றோட ஒண்டி அதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். அது பெரிய அளவுக்கு இந்த படத்தில் நிறைய இடங்களில் நடந்திருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பின்னணி இசை சுமாராக இருந்துச்சு, அவ்வளோதான் சொல்லணும். நிறைய இடத்துல ரொம்ப சத்தமாகலாம் வருது, கொஞ்சம் அதை இன்னும் சரியாக செஞ்சுருக்கலாம். பாடலே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை உறக்கச் சொல்லுவோம் உலகிற்குன்னு இருவர் படத்தில் வரும். உண்மையிலேயே அந்த படத்தில் அந்த பின்புலத்தில் அது எம்ஜிஆர் கேரக்டர் அதை பாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அது தேவையே இல்லை, அது அந்த இடத்துல அது தேவையில்லை. ஆனால் அவ்வளோ உணர்வான ஒரு பாட்டு வரும்போது அது அப்படியே உணர்வோடு நமக்கு ஒன்றி போயிடும். அந்த பாட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தில் பயன்படுத்தியிருந்தா ரொம்ப சரியாக உட்காந்துருக்கும் அந்த இடத்துல. அப்போ அந்த இடம் தான் நான் இதில் கொஞ்சம் இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு தோய்வை தர மாதிரி தான் பார்க்குறேன். இதை தாண்டி இப்போ இந்த வரலாற்றுக்குள்ளே போவோம், அதுக்காக தான் இந்த படத்தை பார்த்தது. அப்போ அதை பார்க்கும்போது என்ன செய்திருக்கிறாங்க, யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் அண்ணா வராரு, அண்ணான்னு ஒரு கேரக்டர் வருது. அது கூட ஒரு 3-4 சீன் தான், அதுக்கு மேலே பெருசாக கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ரொம்ப அரசியலை இதுக்குள்ளே திணிக்காம தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கருணாநிதி வராரு, அவருக்கு ஒரு 2 சீன். அவரோட முரசொலி அலுவலகத்தில் அச்சாக்கிட்டு இருக்கும்போது வரா மாதிரி ஒரு காட்சி, அப்புறம் கைது செஞ்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அண்ணாவோட இருக்கிற மாதிரி ஒரு காட்சி, அவ்வளோதான். அவருக்கும் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் கடைசியில் முடிஞ்சுட்டு இந்த மொழிப்போர் ஈகிற படங்கள்லாம் போட்டு ஒரு குரலோடு அதை சொல்லும் போது அந்த இடத்துல கள்ளக்குடி காட்சியை புகைப்படத்தை கொண்டு அங்கே வைக்கிறாங்க. இதுதான் திரிப்பு மட்டும் இல்லாமல் திணிப்பு. அந்த இடத்துக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை, அதை கொண்டு அங்கே திணிக்கிறாங்க. அது இருக்கட்டும், அது அவங்க செய்யணும்னு நினச்சிருக்கலாம், செய்யலாம். அது கூட கடைசியில் தான், படத்துக்குள்ளே அது பெருசாக வரல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்பழகனை காட்டுறாங்க. அண்ணாவும் கருணாநிதியும் உள்ளே இருக்கும்போது ஒரு முறை அன்பழகன் சட்டசபையில் பேசுகிற மாதிரி ஒரு செய்தி வருது. உண்மையிலே அந்த காலகட்டத்தில் அன்பழகன் இங்கே சட்டப்பேரவை உறுப்பினராகவே இல்லை, ஏன்னா அவர் தோத்துட்டார் அந்த காலகட்டத்தில். அது ஒரு செய்தி அந்த இடத்துல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சி இலக்கோனார், பேராசிரியர் சி இலக்கோனார், இந்த மொழிப்போர் வரலாறு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அவர் தான் இந்த 65 மொழிப்போர் இருக்குல்ல, அது 63லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி 64, 65 உச்சகட்டத்தை அடையுது. அந்த 65 மொழிப்போருக்கு விதை போட்டு பெரிய அளவுக்கு வளர்த்தெடுத்தவர் ஒரே பேராசிரியர் தான். அவர் அதை செய்ததுக்காக அவரை பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் அலைக்கழிச்சாங்க, வேறு வேறு இடங்களுக்கு தூக்கி போட்டாங்க. அவர் கல்லூரிகளில் பேராசிரியராக வேலை செஞ்சவர். அவர் ஈரோட்டில் வேலை செஞ்சார், கோயம்புத்தூரில் வேலை செஞ்சார், திருநெல்வேலியில், மதுரையில், தஞ்சாவூர்லன்னு பல இடங்களுக்கு அவர் தூக்கி வீசப்படுறாரு. ஏன்னா போகிற இடத்துல இந்த தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மாணவர்களுக்குள்ள அது ஒரு பேர் எழுச்சியாக வளர்றத பார்க்கறதுனால அரசு இவரை தூக்கி அடிக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதையே வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு போகிற இடத்துலலாம் அதை பெரிய அளவுக்கு வளர்க்குறாரு. உண்மையிலேயே ஒருத்தர் பின்புலமாக இருந்தாருன்னா அந்த பேராசிரியர் தான். அவருக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்கன்றது உண்மையிலேயே இவங்களுக்கு அதுக்கு நன்றி சொல்லலாம், அவரை மறக்கலை அப்படிங்கிறதுக்காக.
இதை ஏன் இவங்களுக்கு நன்றி சொல்லலாம்னு சொல்கிறேன்னா, அண்ணாதுரையே அந்த இலக்குவனாரை அவர் தேர்தலில் வென்ற பிறகு மறந்துட்டார். 67 வெல்றாங்க. அது ஒரு பெரிய மாணவர் எழுச்சிக்கு பிறகு தான் அந்த வெற்றி அண்ணாவுக்கும் திமுகவுக்கும் கிடைக்குது. கிடைச்ச பிறகு இவர் பின்புலத்தில் இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு பெரிய ஹீரோ தான் அவர் இலக்குவனார். அவருக்கு எப்படியும் அந்த இடத்துல ஒரு அமைச்சர் பதவியாவது கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அது அவரும் விரும்பி இருக்கிறார். அதான் உண்மை. ஏன்னா அவரோட அந்த போராட்ட களத்தில் நின்ன மதுரை தியாகராய கல்லூரியில் அன்றைக்கு படித்து கொண்டிருந்த ஒரு மூத்த தமிழ் தேசியவாதி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அருட்கண்ணனார்னு. அவர் முன்னாடியே பேசும்போது என்கிட்ட கூட சொன்ன செய்தி, அந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் திமுக மேடையெல்லாம் ஏறல, ஆனால் அவர்லாம் இருந்தார். அப்போ இவங்களோட கூட இருந்த ஐயா காளிமுத்து அவர்கள்லாம் வந்து அப்போது திமுகவோட மாணவர் அமைப்பிலே போய் இணைஞ்சிட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் இணையலை, ஐயாவோட தான் இருக்காங்க. ஐயா வந்து தேர்தல் முடிந்த பிறகு இந்த திமுக மாணவர் அமைப்பு ஆட்கள் கூட இவரை வந்து பெருசாக பார்க்கல, ஆனால் இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. அப்போ அவர் வந்து அந்த விருப்பத்தை சொல்லியிருக்கிறார். நான் வந்து தருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இது வரைக்கும் எந்த செய்தியும் இல்லைன்னு. கடைசி வரைக்கும் அவருக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்கல, அவரை கண்டுக்கவே இல்லை திமுகங்கிறது தான் உண்மை. அப்படி மறக்கடிக்கப்பட்ட ஒரு திமுக வெற்றிக்கு பின்புலமாக இருந்த செய்தி மொழிப்போர், அதை விதை போட்டு வளர்த்த ஒரு பேராசிரியரையே வந்து திமுக வெற்றிக்கு பிறகு மதிக்கவில்லைங்கிறது தான். அந்த பேராசிரியரை கொண்டு வந்து இங்கே அடையாளப்படுத்தியிருக்காங்கன்றது உண்மையிலேயே சுதா கொங்கரா அவங்க இந்த செய்திகளில் அவங்களுக்கு உதவுனவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றியை சொல்லிக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது இந்த கதையில் வந்து முழுக்க எப்படி வருதுன்னா, மொழிப்போர் அது எல்லா இடத்துலையும் இருக்குது, பரவுதுங்கிறத காட்டுறாங்க. இதில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல்ல ஒரு மாணவர் சுடப்படுறாருங்கிறத, அவர் தான் சிவகங்கை ராஜேந்திரன். முதலில் சுடப்பட்டு இறந்த மாணவர் வந்து அவர் தான். அது வரைக்கும் யாரும் சுடப்படலை. 39 ஜனவரி 15 நடராசனார் இறந்தார். அதுக்கு பிறகு தாளமுத்து இறந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த 64 கீழப்பழுவூர் சின்னசாமி தான் முதல் மரணம். இப்போ அது கூட எனக்கு ஒரு இடத்துல நினைவுக்கு வந்துச்சு. எப்போன்னா, ஒரு மாணவர் வந்து பக்தவச்சலம் தான் அப்போது முதலமைச்சர். அவர் காலில் விழுந்து கதறாரு, இது எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கய்யா, இல்லைனா எங்கள் வாழ்க்கையே போயிடும். ஏன்னா அவர் வந்து யூபிஎஸ்சியில் தேர்வை எழுதி பெரிய அதிகாரி ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் படிக்கிறாரு. ஹிந்தி தெரியாதனாலேயே அவரால் ஆக முடியலைங்கிறதுனால வந்து காலில் விழுந்து கெஞ்சுறாரு, ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பிறகு அந்த மாணவர் போயிட்டு தீயிட்டு கொளுத்திக்கிறார். அந்த ஒரு காட்சி வருது. அதை நீங்கள் எனக்கு உண்மையிலே அந்த காட்சியை பார்க்கும்போது, அந்த மாணவர் தீயிட்டு கொளுத்திக்கும் போது கீழப்பழுவூர் சின்னசாமி எரியறது போல தான் நான் அதை உணர்ந்தேன். அதுக்கு பிறகு நிறைய நடந்துச்சு. இங்கே அவருக்கு பிறகு இங்கே செத்தவங்க இருக்காங்க. கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகாம்பாக்கம் அரங்கநாதன், அப்படியே அது போகும்னு வச்சுக்கோங்க. சிவகங்கை ராஜேந்திரன், அப்படியே போயிட்டே இருக்கும். பெரிய பட்டியல் அது. நிறைய பேர் செத்து தான் இன்னைக்கு தமிழை நமக்கு காத்து இங்கே ஓரளவுக்கு இருக்க வச்சாங்க. அது எப்படி திமுக செதைச்சிருக்குன்றதெல்லாம் நம்ம பேசுவோம். இப்போ இது நடந்திருக்கும் போது இதை காட்சிப்படுத்துகிறாங்க. சில இடங்களில் உண்மையிலே இந்த முழு படமும், இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில, எந்த படமும் என்னை அந்த மாதிரி உணர வச்சுருக்கான்னு தெரில, ஒரு உணர்வெழுச்சியோட நான் பார்த்த படம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வரலாறு முழுக்க தெரியும்னால ஒவ்வொரு காட்சி போகும்போது இது இந்த 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 வரலாற்று பின்னணி கொண்டதுன்ற மாதிரி நம்மளால் அதை ஒட்டி பார்க்க முடிஞ்சுதுன்றதுனால உண்மையிலே உணர்வெழுச்சியாக இருந்துச்சு. ஆனால் அந்த உணர்வெழுச்சிக்குள்ளே இவங்க இந்த வரலாற்றை எவ்வளவு திரிபு வேலைகளை செஞ்சுருக்காங்கன்றது ஒரு பெரிய வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தான் எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு வேற யார் வராங்க படத்துலனா, இந்த மதுரையில் நடக்கிற போராட்டங்கள், அங்கே ஒரு இந்தியை வந்து பெரிய அளவுக்கு போற்றுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தா அதில் வந்து முதல்வர்ன்ற ஒரு கதாபாத்திரத்தில் பக்தவச்சலத்தை காட்டுறது போல ஒருத்தரை நடிக்க வச்சுருக்காங்க இல்லையா. இந்த படம் பார்க்குற எல்லாருமே பக்தவச்சலத்தை வெறுப்பார்கள். இது வரைக்கும் அவர் பேர் கூட தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த படத்தை பார்த்த பிறகு உண்மையிலேயே கடுமையான வெறுப்பை அவர் மேலே காட்டுவாங்கன்றதுல நமக்கு எந்த ஐயமும் வேணாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த நபரை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதில் எந்த அளவுக்குன்னா, ஈவேரா 65 மொழி போரில் எதிராக நின்னார், காளி பசங்கன்னு சொன்னார், சில பேரையாவது சுட்டா சரியாயிடும்னு சொன்னார், காவல்துறையினர் கையில், போலீஸ்காரங்க கையில் துப்பாக்கி எதுக்கு இருக்குதுன்னு கேட்டார். இது எல்லாமே கேட்டது ஈவேரா. பக்தவச்சலம் உத்தரவிட்டு தான் அங்கே சுடப்பட்டது, இதெல்லாம் உண்மைதான்.
அதெல்லாம் ஏற்கிறோம். ஏன்னா சிவகங்கை ராஜேந்திரன் ஒன்றும் மத்திய படை அனுப்பி அவங்க சுட்டு செத்தவர் இல்லை, இங்கே இருக்கிற காவல்துறை சுட்டு செத்தவர் தான். அதுக்கு பிறகு தான் இந்த பொள்ளாச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, பொள்ளாச்சியில் நடந்தது தான் வந்து ஆர்மி உள்ள வருது, இராணுவம் வந்து செய்கிற நடவடிக்கை, இதெல்லாம் வந்து காவல்துறை செஞ்சது தான். அப்போ அவர் உத்தரவு போட்டார். அப்போ கக்கன் வந்து காவல்துறை அமைச்சராக இருந்தார். இவங்க கையிலலாம் ரத்தக்கரை இருக்குங்கிறத நம்ம மறுக்கலை, வரலாறு அதுதான். அப்போ நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் அந்த இடத்துல ஈவேரா சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்தவச்சலத்து தலையில் எழுதி இவங்களை உண்மையிலேயே பயங்கரமாக வெறுக்கிற ஒரு நபராக அவரை காமிச்சிருப்பாங்க. அதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அதில் ஒரு இடத்துல ஒரு வசனம் கூட வருது, இதோட நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாதுன்னு. இங்கே வரலாறு அதுதான், அதை வந்து காட்சியும் படுத்தியிருக்காங்க. அதாவது திமுக தயாரிப்பு, அதில் எடுக்கப்பட்ட ஒரு படம், அதில் வந்து காங்கிரஸ் இனிமேல் ஆட்சிக்கே வராதுன்னு திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸை அந்த இடத்துல சாடுறாங்க. அது உண்மைதான், நம்ம அதை மறுக்கலை. ஆனால் இது நடக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு நான் இந்த மதுரையில் நடந்த போராட்டத்தை பற்றி சொல்ல வந்தேன் இல்லையா. மதுரையில் அந்த போராட்டம் நடக்குது. அந்த இடத்துல காங்கிரஸ்காரங்க இந்த போராடுற மாணவர்களை எதிர்த்து அடிக்கிறாங்க. ஒரு பின்புலம் நீங்கள் தெரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அருட்கண்ணனார். அவரே சொன்னது தான், அந்த மாணவர்கள், போராடுற மாணவர்களை உருட்டுக்கட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களெல்லாம் அடித்து மண்டகண்டெல்லாம் உடச்சி ஓட விட்டது யார் தெரியுமா? இன்றைக்கும் வாழும் நாம் தமிழ் தேசிய முன்னோடியாக பார்த்த பழ நெடுமாறன் ஐயா தான். அன்னைக்கு அவர் மதுரையில் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறார் காங்கிரஸில். அந்த காங்கிரஸோட தொண்டர்கள், அவருடைய குண்டர்கள் தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் களத்தில் இருந்தவங்கள அடித்து விரட்டினதுங்கிறது தான் உண்மை. உண்மையை நம்ம மாற்ற முடியாது, மறைக்க முடியாது. பிறகு அவர் மாறினார், உண்மையிலேயே தமிழ் உணர்வுக்காக பேசினார், தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டார், பயணிச்சார், நிறைய சர்க்கிள்கள் உண்டு. இதெல்லாம் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ஆளுமைன்னு நம்ம பார்க்குறோம். அந்த ஆளுமையோடைய கருப்பு பக்கங்களில் இதுவும் வருதுங்கிறது தான் இதில் உண்மை. அப்போ இந்த மாதிரி காட்சிகளும் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க அந்த இடத்துல யாரோ பழ நெடுமாறன் அப்படிலாம் காட்டல, அந்த மாதிரி எந்த நபரும் வரல. ஆனால் நான் பின்புலம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்காக சொல்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கதை வந்து அங்கேருந்து பொள்ளாச்சி பக்கமாக நகருது. நான் கதைக்குள்ளே போகலை, என்ன நடக்குதுன்னெலாம் சொல்லலை, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா அப்புறம் கதையை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கும், அதனால் நான் அதை தவிர்க்கிறேன். பொள்ளாச்சியில் நடக்கிற அந்த வன்முறையை பற்றி காட்சிப்படுத்துகிறாங்க. அதிலலாம் நிறைய தவறான பிழையான செய்திகள். என்னென்னா இதில் தொடக்கத்திலேயே சொல்கிறாங்க, புறநானூற்று படைன்னு ஒன்று இருந்துச்சு, அவங்க தான் இந்த இந்திய எதிர்த்து போராடினாங்க. அப்புறம் அவங்க வந்து அதை ஒரே ஒரு நண்பன் இறந்துடுறான், அந்த நண்பன் ஒரு தெலுங்கு பின்னணியில் வந்தவன்றதை காட்சிப்படுத்துகிறாங்க. அவன் இறந்த உடனே இவங்க அதோட சிவகார்த்திகேயன்லாம் அதை விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாரு, ஹிந்தி கற்றுக்கிறாரு, அதெல்லாம் நடக்குதுன்றதை காட்டுறாங்க. அப்புறம் தான் இந்த போராட்டம் இதுக்கு வரும்போது திரும்ப பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர், இந்த பொண்ணு ஹீரோயின் பொண்ணு அவங்க வந்து உதவுறாங்க இதுக்கு, அவங்களும் தெலுங்கு பின்னணியிலேருந்து வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் கூட நின்று போராடினாங்கன்னு சொன்னால் கூட அது ஒரு வகையில் உண்மை, அதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் ஆந்திராவிலிருந்து வந்து மைக்கேல் ரெட்டி வராரு, அதுக்கு பிறகு கர்நாடகா, அன்றைக்கி மைசூர் மாநிலம், அங்கேருந்து வராங்க, கேரளாவிலேருந்து வராங்க, பெங்கால்லேருந்து வராங்க, மகாராஷ்டிராவிலேருந்து வந்து எல்லாரும் ஒன்றா நின்று இங்கே போராடினாங்கன்னு காட்டுறாங்க. முற்றிலும் 100 விழுக்காடு இது வரலாறு கிடையாது, இது வந்து ஒரு புனைவு, பொய் செய்தி, வரலாற்று திரிவு. என்னன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்த செய்திகளை வந்து அவங்க காட்சிப்படுத்தி எடுப்பாங்க. எடுக்கும்போது அது திரைக்கு தேவையான சில திரிவுகளையோ சில மாற்றங்களையோ அவங்க செய்ய வேண்டியிருக்கும், செய்யலாம். ஆனால் தமிழன்கிட்ட மட்டும் எந்த வரலாறும் தமிழனுக்குன்னு இருந்துடக்கூடாதுன்னு நம்மளுடைய வரலாறு எடுக்கும்போது இங்கே பெரும் ஈகம் செய்யப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு அதில் இப்படி எல்லாரும் வந்து போராடி தான் இதை வெற்றி பெற வச்சாங்கன்னு காட்டுறது வந்து முழுக்க ஒரு அப்பட்டமான, அது என்ன சொல்கிறது, இந்த திரிவு ஒரு பெரிய ஏமாற்று. தமிழர்களுக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய ஏமாற்று. இந்த வரலாறு தெரியாமல் பார்க்குறவங்களுக்கு வந்து இதை பெருசாக ஆமாம் அப்படி தான் நடந்துச்சு போலன்னு அவங்க உணர்றதுக்கும் நம்புறதுக்கும் தான் வாய்ப்பை இது ஏற்படுத்துது. அங்கே உண்மையிலே மைக்கேல் ரெட்டி தான் நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் மொழிப்போருக்கும் 100 விழுக்காடு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் யாருன்னா மாணவர் தலைவர், உஸ்மானியா யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் படித்தாருன்னு நினைக்கிறேன். அவரோட பின்புலத்தை, அவரோட போராட்டம், அவர் அரசியலுக்குள்ளே போனார், அரசியல் போராட்டமாக தான் அது இருந்துச்சு, உரிமை போராட்டமாக இருந்துச்சு. அந்த மண்ணுக்கு தேவையானது அதை ஏற்கனவே தமிழர்களே படமாகவும் எடுத்திருக்கிறாங்க. மணிரத்னம் எடுத்த ஆயுத எழுத்து படத்தில்
அந்த சூர்யா கேரக்டர் அதை வச்சு தான், அதை தழுவி அவருடைய கதாபாத்திரத்தை தழுவி அவரோட வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்டது தான். நமக்கு அந்த வரலாறை அப்படியே எடுக்கிறதுனால எந்த பிழையும் இல்லை. அதை கொண்டு வந்து இதில் திணிச்சு அவர் வந்து இங்கே மண்ணில் போராடி இங்கேயே செத்து போனார், அப்படி தான் இந்த மொழி போராட்டத்தில் நம்ம வெற்றி பெற்றோம்னு காட்டுறதெல்லாம் அப்பட்டமான பொய். இதில் கேரளாவிலேருந்து வந்தாங்களாம், கர்நாடகாவிலேருந்து வந்தாங்களாம், பெங்கால்லேருந்து வந்தாங்களாம், எல்லாரும் சேர்ந்து போராடினாங்களாம். ஏன் இப்படி? தமிழனுக்குன்னு எதுவுமே இருந்துடக்கூடாதா? ஏன் இப்படிலாம் எடுக்கணும்? ஏன் அவங்களாம் வராமல் இங்கே ஒரு போராட்டம் வெற்றி பெற்றதுன்னு காமிச்சா ஏதாவது குறைஞ்சிருமா? இல்லை உங்களுக்கு வந்து அந்தந்த மொழியிலையும் படம் ஓடணும், அதுக்காக அதை காட்டணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு படம் எடுத்துகிட்டு போகலாமே. இந்த படத்தை எடுத்து அதை அப்படி காட்டணும்னு அவசியமும் தேவையோ இல்லையா? அந்த மாதிரி ஒரு கர்நாடகாவோட வரலாறு எடுத்து அதில் தமிழன் தான் அதில் எல்லா பங்களிப்பும் செஞ்சான். தமிழனும் செஞ்சான், தெலுங்கனும் செஞ்சான், மலையாளியும் செஞ்சான், மராட்டியனும் செஞ்சான், வங்காளியும் செஞ்சான், அப்படி தான் கன்னடம் வெற்றி பெற்றதுன்னு காமிச்சிங்கன்னா உங்களை படத்தை வெளியிட விட்டுருவானாங்க. இப்போ அவங்களாம் தெளிவாக இருக்கும்போது தமிழனை மட்டும் ஏன் இப்படி இழிச்சவனை ஆக்கிட்டே இருக்காங்க இவங்க? உண்மையிலே அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. நமக்குன்னு இருந்த ஒரு பெருமைக்குரிய பெரிய வரலாறு வந்து இதுதான், முதன்மையானது மொழிப்போர் வரலாறு தான் நமக்கு. நான் உலக அளவிலேயே மாணவர் போராட்டம் இந்த அளவுக்கு பெருசாக சிறப்பாக நடந்து வெற்றி பெற்றதுங்கிறது கிடையாது. அது கூட ஒரு அரை வெற்றியாகவே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதிகாரத்துக்கு வந்தவங்க அதுக்கு பிறகு அதை சரியாக நடைமுறைப்படுத்தலைங்கிறது தான். உண்மையிலே மனச்சான்றை தொட்டு சொல்லுங்க, 65 இந்த போராட்டம் முடியுது, 67 திமுக ஆட்சிக்கு வருது. அன்னைக்கு இருந்த நிலையில தமிழ் இன்னைக்கு இருக்கா? அப்போ அதை பின்புலத்தா கொண்டு வந்தவங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு தமிழை அழிச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இந்தி உள்ள வர்றதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, இதை நம்மளை சுற்றி இருக்கிற இன்னைக்கு நிலையை பார்த்தாலே நமக்கு தெரியுமே. அப்போ இது எல்லாத்தையும் செய்தது தான் அவங்க செய்த வரலாற்று பிழை. அதை நம்ம சொல்கிறோம். இந்த படம் மூலமாக கூட நம்ம அந்த செய்தியை கடத்த முடியும். நீங்கள் திரும்பி பார்த்தா இங்கே என்ன நடந்திருக்குன்றது புரியுங்கிறத. அப்போது இந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் அந்த வரலாறையே மாற்றி காமிச்சிங்கன்னா எப்படி? எல்லாரும் சேர்ந்து தான். அப்புறம் நீங்கள் கேட்காதீங்க, இங்கே என்னென்னா தமிழ்நாடு தமிழருக்கேன்ற முழக்கமாகட்டும், தமிழ்நாட்டு வேலைகள் தமிழர்களுக்கே அப்படிங்கிற முழக்கமாகட்டும், இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் நீர்த்து போக செய்கிறதுக்கான ஒரு பின்புலமாக தான் இந்த மாதிரி படங்களில் வர இந்த மாதிரி திரிபு செய்திகள் வேலை செய்யுது. பிற மாநிலத்திலேருந்து வந்து போராடி தானே உன் மொழி பொருளையே நீங்கள் வென்றீங்க, அப்பயே இன்னைக்கு வேலை கேட்கும்போது மட்டும் மற்றவன் வரும்போது மட்டும் வேணான்னு சொல்கிறீங்கன்ற கேள்வியை கேட்கறதுக்கான தளத்தை அமைத்து கொடுப்பது இந்த மாதிரி திரைப்படங்கள். அப்போ நம்ம பேச்சை விட எழுத்தை விட திரைப்படம் வந்து இன்னும் அதிகமாக மக்கள்கிட்ட போய் சேருதுங்கும் போது அதில் இன்னும் கவனமாக சரியாக இந்த செய்திகளை கொண்டு போகணுங்கிறதா. இன்னொன்று பார்த்தேன், நான் ஒரு 20 இடத்துலையாவது அவங்க மதராசின்னு தமிழர்களை குறிப்பிடுறத காமிச்சிருக்கிறாங்க, காட்சிப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல இயல்பாக அவங்க பேசிக்கும் போது ஒரு கிண்டலுக்கு தான் அந்த ஹீரோயின் வந்து தெலுங்கு பின்புலன்னு கொண்டதுனால அவங்கள கோல்ட்டின்னு கூப்பிட்றாங்க இவங்க இந்த பசங்களுக்குள்ளேயே. அது யாருன்னா வேலை செய்கிறதுல இந்த தொடர் வண்டி நிலையத்தில் இந்த மாதிரி பெரிய அலுவலகங்களில் இருக்கிறவன் வந்து நீ என்னன்னாலும் மதராசி தானடா அப்படின்னு பேசுகிற மாதிரி காட்சிகள்லாம் அந்த மதராசின்னு சொல்கிறது அப்படியே வைக்கப்பட்டிருக்கு. இந்த பொண்ணை விளையாட்டுக்கு இவங்க கோல்ட்டின்னு சொல்கிறாங்க, இந்த கோல்ட்டி தாண்டா அவங்களுக்கு உதவுனது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல கோல்ட்டிங்கிறத மியூட் பண்ணிட்டாங்க. தமிழனை மதராசின்னு சொல்கிறது ஏற்புடையது, தெலுங்கர்களை கோல்ட்டின்னு சொல்கிறது மட்டும் ஏற்புடையது இல்லை. அதனால் உங்களுடைய சென்சார் ஆகட்டும், இல்லை இந்த திரைப்படத்தை எடுத்தவங்களாகட்டும், உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய இலக்கும் உங்களுடைய நெறியும் இது தானே. அப்போ இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது? தமிழையும் இழிச்சவாயன் என்ன வேணால் சொல்லலாம், மற்றவன் மட்டும் அவன் இதில் தெளிவாக இருந்துக்குவான், அப்படி தானே இருக்குது. நம்ம யார் மேலேயாவது வெறுப்பை உமிழ்கிறோமா? உங்களுக்கு எது தன்மானம்னு நினைக்கிறீங்களோ அதுதானே மற்றவனுக்கும் தன்மானமாக நீங்கள் கருதணும். அப்போ அதை எப்படி நீங்கள் கருதாமல் இப்படி கடந்து போவீங்கன்ற கேள்வியை நம்ம முன் வச்சா நீங்கள் எல்லாம் இனவெறி பேசுகிறீர்கள் அப்படிம்பாங்க. இதனால தான் இந்த திராவிடம்ன்ற கோட்பாடை அடித்து உடைக்கணும்னு சொல்கிறோம். இதை செய்தது திராவிடம் கூட நான் சொல்லலை, நீங்கள் வந்து ரெண்டையும் கூட வச்சுருந்துருக்கலாம். ரெண்டும் வந்துச்சுன்னா அது சமமாக தான் பார்க்கப்படுதுன்றது தான் காட்டும். அந்த இடத்துல கோல்ட்டியை நீக்கினது சென்சார்னே நான் புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை செய்கிறது யார்? ஒன்றியம். இப்போ ஆரியமும் திராவிடமும் வேற மாதிரி தான் தமிழனை அடிப்பான், ஆனால் கடைசியில் 2 பேருக்கும் போது தமிழனை அடிக்கிறது. அதுதான் இந்த இடத்துலையும் நடக்குது. அவன் என் வரலாற்றை எடுக்கவே விட மாட்டான், எடுத்தால் வராது, சல்லியர்கள் எடுத்துக்காட்டு. இவன் என் வரலாறை எடுப்பான், இந்த மாதிரி திரிச்சு அவனுக்கு தேவையான மாதிரி எடுப்பான். எனக்குன்னு எந்த பெருமையும் இருந்துடக்கூடாது, அதில் மட்டும் 2 பேருமே ரொம்ப தெளிவாக இருந்துக்குவான் அப்படிங்கிறது தான் இந்த படமும் நமக்கு உணர்த்துறது.